இந்த தலத்தினுடைய சிறப்பு நாம தெரிந்து கொள்வோம். நவகிரக தலங்களிலே கஞ்சனூர் சுக்கிரன் தலமாக போற்றப்படுகிறது. பஞ்சாட்சர மகிமை வெளிப்படுத்திய அரதத்த சிவாச்சாரியார் அவதாரம் செய்த தலம். 63 நாயன்மார்களிலே ஒருவரான மானர் கஞ்சார நாயனார் அவதரித்து வழிபட்ட சிறப்பினை உடைய தலம். பிரம்மனுக்கு திருமண காட்சி தந்தருளிய தலம். அக்னிக்கு உண்டான சோகை நோயை தீர்த்தருளிய தலம். பராசரருக்கு சித்த பிரமை நீங்கியதும் சந்திரனின் சாபம் நீங்கியதும் இந்த தலத்தில்தான். கொடிமரத்தை அடுத்துள்ள கல் நந்தி புள்ளை தின்ற பெருமையை தந்த தலம். இது ஒன்னொன்னு நாம இந்த தலத்தின் சிறப்பை நாம விரிவா பார்ப்போம். இந்த கோயிலினுடைய அமைப்பு கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் காட்சி அளிக்கிறது. கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்து பிரகாரம் வந்து உள் மண்டபத்து வாயிலை அடையலாம். மண்டப வாயிலின் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் விஸ்வநாதர் சன்னதியும் உள்ளது. அதையடுத்து அம்பாள் சன்னதியும் உள்ளது. உள்வாயிலை தாண்டி சுவாமி சன்னதிக்கு செல்லும் பொழுது இடதுபுறம் விளைவாள் ஒவ்வாள் நெத்தி மண்டபம் அமைந்திருக்கிறது. விநாயகர், மயூர சுப்பிரமணியர், மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன. தலமரம் புரசு பலாசு ஆக உள்ளது. இதன் கீழ் அக்னீஸ்வரர் லிங்கம் தரிசனம். அதை அடுத்து மானார் கஞ்சானார் களிக்கம்பர் திருவுருவங்கள் உள்ளன. பக்கத்திலே சுரைக்காய் பக்தர் என்ற அடியார் மனைவியுடன் காட்சி தரும் இவரை பற்றிய வரலாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மகாமண்டபத்தில் பைரவர், சூரியன், சனி பகவான், சந்திரன், நவகிரக சன்னதி, 4 சன்னதிகள் உள்ளன. இங்குள்ள நடராச சபை தரிசிக்கத்தக்கது. நடராசர் மூலத்திருமேனியிலே சிவகாமியுடன் சிலாரூபமாக இருப்பது ஒரு தனி சிறப்பு ஆகும். அழகும் வாய்ந்தது. இம்மூர்த்தியே பராசருக்கு தாண்டவ காட்சி அளித்தவர். இத்தாண்டவம் முக்தி தாண்டவம் எனப்படுகிறது. இம்மண்டபத்திற்கும் முக்தி மண்டபம் என்று பெயர். கருவறையில் மூலவர் அக்னீஸ்வரர் கிழக்கு நோக்கிய சன்னதியிலே சுயம்பு மூர்த்தியாக உயர்ந்த பானத்துடன் காட்சி தருகிறார். மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3லும் சிறப்பு பெற்ற இந்த திருக்கோயில் இறைவனை திருமால், பிரம்மா, சந்திரன், கம்சு பாண்டியன் ஆகியோர் வணங்கி பேறு பெற்றதாக வரலாறு உள்ளது. இறைவன் பிரம்மதேவருக்கு திருமண கோலம் காட்டி அருளியதனாலே வலப்பக்கத்திலே இரவியை கொண்டுள்ளார். சுரைக்காய் பக்தரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தர் ஒருவர் இவ்வூரை சேர்ந்தவர். சுரக்காய் விற்று பிழைத்து வந்தார். இதனால் இவர் பெயர் சுரக்காய் பக்தர் என்று ஆயிற்று. இவரிடம் ஒரே ஒரு சுரக்காய் தான் எஞ்சி இருந்தது. அதை விதைத்து விதைக்கு ஆகும் என்று அப்படியே வைத்து விட்டார். அந்நிலையில் இறைவன் அவரிடம் விருந்தினராக வந்து உணவிடுமாறு கேட்க அப்போது செய்வது அறியாது திகைத்தார். அது திகட்கும் சுரைக்காய் கறிக்கு ஆகாது என்று எண்ணி கலங்கினார். அப்போது இறைவன் அசரீரியாக ஒரு பாதி விதைக்கும் ஒரு பாதி கறிக்கும் என்றருளி செய்தி ஏற்றார். அவருக்கு அருள் புரிந்தார் என்று ஒரு வரலாறும் சொல்லப்படுகிறது.
அரதத்தர் வரலாறானது மிக முக்கியமானது. முன்னொரு காலத்திலே கஞ்சனூரிலே வாசுதேவர் என்னும் வைணவருக்கு சுதர்சனர் என்ற குழந்தை பிறந்தது. வைணவ குடும்பத்திலே பிறந்ததாலும் அக்குழந்தை சிவபக்தியிலே சிறந்து விளங்கியது. பிற்பால் வைணவராலும் இவர் தீவிர சிவபக்தர். தினமும் காலையிலே கஞ்சனூரிலிருந்து கிளம்பி இவர் தீவிர சிவபக்தர். தினமும் காலையிலே கஞ்சனூரில் இருந்து கிளம்பி திருமாந்துறை, திருமங்கலக்குடி, திரு குரக்கக்காடு துறை, திருவாவடுதுறை, திருவாலங்காடு மற்றும் திருக்கோடிக்கா ஆகிய சிவத்தலங்களை தரிசித்து விட்டு அர்த்தகிராம பூஜைக்கு தனது சொந்த ஊரான கஞ்சனூர் ஆலயத்திற்கு திரும்பி விடுவதை தினமும் தனது வழக்கமாக கொண்டவர். வைணவரான சுதர்சனர் இவ்வாறு சிவபக்தராக திகழ்வதில் அவ்வொரு மக்களுக்கு விருப்பமில்லை. அவ்வொரு மக்கள் சொல்லியவாறே பழுக்க காட்சிய இரும்பு முக்காலி மீது அமர்ந்து சிவமே பரம்பொருள் என்று சுதர்சனர் மும்முறை கூறியதை கண்டவர்கள் வியந்தனர். அரதத்திற்கு உபதேசித்து அருள் செய்த தட்சிணாமூர்த்தி திருவுருவில் ஹரிதத்தரின் உருவம் உள்ளது. இம்மூர்த்தியை சுதர்சனரை ஆட்கொண்டு சுதர்சனருக்கு ஹரிதத்தர் என்ற பெயரளித்து சிவநாமம் பிச்சை செய்தார். இக்காட்சியை சித்தரிக்கும் உருவம் இவ்வூர் பெருமாள் கோவிலிலும் உள்ளது. பெருமாள் கோவிலிலும் அக்னீஸ்வரர், கற்பகாம்பாள் எழுந்ததில் உள்ளார். ஒரு செல்வந்தர் தினந்தோறும் அக்னீஸ்வரருக்கு நைவேத்தியம் படைத்து வந்தார். அன்றாடம் அவர் கனவில் இறைவன் தோன்றி அவ்வுணவை உண்பது போல காட்சி தருவார். ஒரு நாள் அக்கனவு தோன்றவில்லை. காரணம் புரியாது அவர் விழித்தார். விசாரித்ததிலே அன்று அக்னீஸ்வரர் அரதத்தரிடம் ஏழை பிராமணர் வெடிவிலே சென்று கந்தியை வாங்கி உண்டதாகவும் அதனால் வயிறு நிரம்பிவிட செல்வந்தரின் உணவை ஏற்கவில்லை. இப்படி உணர்ந்த இவர் இதன் மூலம் ஹரிதத்தரின் பெருமையை அறிந்து அந்த செல்வர் அவரை நாடி சென்று வணங்கியதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது. ஆலயத்தில் ஹரிதத்தரின் குடும்பமும் ஏழை அந்தனராக அந்த இறைவனின் திருவுருவமும் உள்ளது. ஊருள் வரும்போது அரச மரத்தின் எதிரிலே கிழக்கு நோக்கி ஹரிதத்தர் செவ்வூஜை செய்வது போல உள்ள ஹரிதத்தர் தனி கோயிலும் இந்த தலத்திலே உள்ளது. இப்பொழுது இந்த தலத்திலே திருநாவுக்கரசர் இயற்றியுள்ள இத்தலத்தினுடைய பதியத்தை நாம் விண்ணப்பம் செய்து அருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம் அதிகம்பது.